ஏசாயா 26:3 கர்த்தர் நம்மோடு பேசுறாரு பாருங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர் என்று சொல்லியிருக்கிறார். யார சொல்றாரு பாருங்க. உறுதியா யாரெல்லாம் தேவனை பற்றி கொண்டிருக்கிறானோ அவன் அவரையே நம்பி இருக்கிறதுனால கர்த்தர் அவனை கைவிடவே மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கை பூரண சமாதானத்தோடு இருக்குமா? இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு சமாதானம் உண்டாகணும்னா நாம ஒரு உறுதியாய் பற்றி கொள்ளணும். அதுதான் தாவீது ராஜா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் கோலும் தடி என்னை தேற்றும் என்று உறுதியோடு இருந்தார். எந்த பிரச்சனை வந்தாலும் என் தேவன் எனக்கு கை கொடுப்பாருன்னு உறுதியோடு